என் பிள்ளை முன்னாடி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நான் அழுது வைத்தியம் பார்த்துட்டு வந்தேன்லங்கய்யா. நான் வந்த நேரத்துல அங்க போய் என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்த எதுன்னு தெரியுமா? புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். நான் யாருக்குங்க என்ன பாவம் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எத்தனையோ தெய்வங்களை சொல்றீங்கய்யா, எத்தனையோ தெய்வங்களை சொல்றீங்க. அத்தனை தெய்வங்களையும் நான் சமைக்கிறேங்கய்யா, அத்தனை தெய்வங்களையும் நான் சமைக்கிறேன். நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ணேன்? எனக்கு எதுக்கு இந்த கொடிய நோய் கொடுத்துருக்குது அந்த கடவுள்? எனக்கு எதுக்குங்க அந்த கொடிய நோய் வந்துச்சு? நான் உயிரோட இருக்கல, என் பிள்ளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கேன்சரோ ஏதோ வந்து இறந்துட்டா அப்ப வந்து என் பிள்ளை யாருங்க பாப்பா? சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் கணவன்கிற உறவோட எப்படி நடந்துக்கிறதுங்கிற புத்தி அறிவு எனக்கு இல்லைங்கய்யா. அவர் பேசுற எந்த ஒரு வார்த்தைக்கும் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. எது பேசினாலும் அப்பா கூட பிறந்தது 3 தம்பிங்க, 3 பேருக்கு குழந்தை இல்லதாங்கய்யா, 3 பேருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னடா பாப்பான்னு மடியில வச்சு இனி ஒரு அடக்கம் இல்லாமலே வளர்த்துட்டாங்க. உண்மைதான், ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வளர்த்துட்டாங்க. அப்போ கணவன்ட்டை வந்து எப்படி நடந்துக்கணுங்கிற பக்குவத்தை கூட சொல்லி கொடுக்காம என் பெத்தவங்க எனக்கு வாழ்க்கையில வலி ஏற்படுத்தி வச்சுட்டாங்கய்யா. இப்போ இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கணவர் என் கூட பேசாம வேற இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லா உறவுகளாலையும் நான் அனுபவிச்சிருக்கிறது வலி மட்டுங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்கய்யா, இன்னைக்கு சமுதாயத்துல பெண்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அவங்களோட உறவுகள் எல்லாமே வலுவானதாகவும் வலிமையானதாகவும் இருக்கணுங்கய்யா. அப்பனாதான் அவங்க ஒவ்வொருத்தரும் சாதனை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி வேதனைப்பட்டு தான் நிற்க முடியுங்கய்யா.